ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சஷ்டி வழிபாடு. நம்முடைய வேண்டுதல் நிறைவேற தேய்பிறை சஷ்டி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு அப்படின்னு சில நாட்கள் உகந்ததாக சொல்லப்படுது. அதில் வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர வழிபாடு இருக்குங்க. அது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வழிபடுறது. இதை எல்லாத்தில விட சிறந்தது அப்படின்றது திதி வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுதுங்க. அது மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி. இது ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 திதிகள் வரும், 2 சஷ்டி திதிகள் வரும். ஒன்று தேய்பிறை சஷ்டி, இன்னொன்று வளர்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுதுங்க. அப்படியான தேய்பிறை சஷ்டி நாளைய தினம், அதாவது 1/2/2024 வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க. இந்த நாளில், அதாவது வியாழக்கிழமையோடு வந்திருக்கிற தேய்பிறை சஷ்டியில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு சஷ்டி, தேய்பிறை சஷ்டி வியாழக்கிழமையோடு வந்திருக்கு அப்படின்றதுனால காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு அன்றைய தின விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க. அதாவது உங்ககிட்ட சிலை இருக்குது, முருகர் சிலை, வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அபிஷேகமாவது பண்ணிக்கோங்க. நீங்கள் பாலில் தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படி கிடையாதுங்க. சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணால் கூட போதும். முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து போவார். அது விரதம் இருக்கிறது எப்படின்னா, உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்துக்கோங்க. சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம், வெறும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 3 வேளையும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நான்வெஜ்ஜை மட்டும் தவிர்த்துடுங்க. அசைவத்தை ஃபுல்லாகவே தவிர்த்துட்டு நீங்கள் வெஜ்ஜு சாப்பாடை கூட நீங்கள் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதாவது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்துதுங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு சாப்பிடாமல் இருக்க முடியறதில்ல. அதனால் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாங்க. அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு தீப வழிபாடு செய்யணுங்க. இதுக்கு 2 வாழைப்பழங்கள் மட்டும் தேவைங்க. ஒரு சின்ன தட்டில் 2 வாழைப்பழத்தை வச்சுடுங்க. அந்த பழத்துக்கு நடுவில் கட்டமாக கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றும் போது முருகருக்கு எளிய நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சுருங்க. எப்போதும் முருகர் வழிபாட்டுக்கு செய்வது போல் வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சு அதோடு சேர்த்து இந்த தீபத்தையும் ஏற்றி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. இந்த விரதத்தை தொடங்குற நாள் தேய்பிறை சஷ்டியில் தொடங்குங்க. அதுக்கு பிறகு வளர்பிறை சஷ்டியிலும் இதே தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வரலாங்க. இந்த தீப வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வரும்போது நீங்கள் வேண்ட யாவுமே நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திருமண தடை நீங்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்குங்க. இந்த தேய்பிறை சஷ்டியில் தொடங்கி தொடர்ந்து நீங்கள் இந்த வாழைப்பழத்தில் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக வளரும் அப்படின்னு நம்பகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாகவே நம்ம வாழை மரத்தை எடுத்துக்கிட்டோன்னா வாழையடி வாழையாக ஒரு வாழை மரம் வச்சுட்டோம்னாவே அது அப்படியே தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அது அழியவே அழியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தாங்க இந்த வாழைப்பழத்தில் முருகரை நினச்சி, அதுவும் தேய்பிறை சஷ்டியில் இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் எதுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அண்ணாவுக்கு சஷ்டி விரதம் இருந்து தான் இப்போ ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அழுத்தமாக சொல்கிறேன். கண்டிப்பாக எது நடக்குதோ இல்லையோ குழந்தை பாக்கியம் மட்டும் கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்துருவார். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.